மாதுளம்பழம்லாம் எவ்வளோ சூப்பராக பழுத்திருக்குல்ல. பார்க்கறதுக்கு நல்லா செவ 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 செவன்னு நல்லா இருக்கு. இந்த வாட்டி நல்லா அமோகமான விளைச்சல் மாதுளம்பழம். நல்லா மருந்துலாம் போடாமல் இயற்கை உரம்லாம் போட்டு எவ்வளோ நல்லா செழிப்பாக வளர்த்துருக்கேன் பேர். சரியா? என்னக்கா மாதுளம்பழம் நல்லா செம்மையாக காய்ச்சிருக்குது. வாங்க வாங்க. ஆமாம், நிறைய காய்ச்சிருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. நல்லா பழுத்திருக்கு. சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். 2 பறிச்சு கொடுங்க. தரேன் உங்களுக்கு இல்லாததா. அதுக்கு முன்னாடி இந்த மாதுளம்பழத்தில் எவ்வளோ சத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சத்து இருக்குன்னு தெரியும். என்ன சத்து இருக்குன்னு தெரியாதே. சாப்பிட நல்லா தித்திப்பாக இருக்கும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். இந்த மாதுளம்பழத்தில் மொத்தம் 720 வகை மாதுளம்பழம் இருக்கான். அம்மாடியோ, எனக்கு தெரிஞ்சது நாட்டு மாதுளை ஒன்று, அப்புறம் சகப்பா இருக்குமே, அந்த 2 மாதுளை தெரியும். 720 வகை இருக்குதா? ஆமாம். அப்புறம் வந்து இது சாப்பிட்றதுனால எவ்வளோ சத்து தெரியுமா? சர்க்கரை நோய் வராமலும் தடுக்குமா இது. இந்த நாட்டு மாதுளை சொல்ல பார்த்தியா, கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். உள்ள பார்த்தா ரொம்ப சகப்பாக இருக்காது, கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் பார்த்தியா, அதான் நாட்டு மாதுளை. ஜூஸ் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதான் அது வந்து சாப்பிட்றதுனால சர்க்கரை வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த அளவை கம்மிப்படுத்தும். அதுக்கப்புறம் பரம்பரையாக சர்க்கரை வியாதி இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு இப்போது தாத்தாக்கு இருக்கும், அதனால அவங்களுக்கு பரம்பரை ஒருத்தருக்கா வரும் இல்லையா, அந்த சர்க்கரை நோய் கூட வராமல் இந்த நாட்டு மாதுளை வந்து சாப்பிட்றதுனால தடுக்குதான். பாருப்பா, இவ்வளோ பெரிய விஷயம் இருக்காதுல்ல. அப்புறம் வந்து ரத்த சோகை. ரத்த சோகை நோய் இருக்கு பார்த்தியா, உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குது, சிவப்பணக்கெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதுளையை வெறும் வயிற்றில் காலையில் தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால இரும்பு சத்து உடம்புல அதிகமாகி இந்த ரத்த சோகைலாம் குணமாயிடுவான். அப்படியா? அப்போ நம்ம கீட்டாக்கு முதல்ல கொடுக்கணும். அவளுக்கு தான் உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மாதுளை வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதிக ரத்த அழுத்தம் இருக்கு பார்த்தியா, ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து இது சீராக்கும். அப்போ மருந்து மாத்திரையே தேவையில்ல போல இருக்கு. ஆமாம், இது சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது உடம்புல. அப்புறம் பற்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பற்களை சொத்த வராமல் கூட இது பாதுகாக்குது. இப்போ செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது. செரிமானத்துக்கு வந்து இதில் வந்து அதிகப்படியாக நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இதை நம்ம தொடர்ச்சியாக டெய்லியும் சாப்பிடும்போது இந்த செரிமான பிரச்சனை, அது சம்மந்தமான எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். அப்புறம் வந்து புற்றுநோய் வராமலும் தடுக்குதா. இந்த மார்பக புற்றுநோய், அந்த மாதிரி புற்றுநோயெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி புற்றுநோயெலாம் வராமலும் தடுக்குதா. அந்த புற்றுநோய் செல்களை அழிச்சிருதான், மேலும் மேலும் வளராமல் அதை அழிச்சிருது. ஆமாம், இப்போ ஞாபக சக்தியும் அதிகரிக்குதான். இந்த ஒரு பழத்தில் இவ்வளோ விஷயமா? மூளை செல்கள் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் இந்த மாதுளம்பழம் உதவி செய்யுது. இவ்வளோ விஷயம் இருக்குதுல்ல. அப்புறம் வந்து கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்குலாம் வந்து கருவுறுத்தல பிரச்சனை, இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் குழந்தை பிறக்கல, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதுளம்பழத்தை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரலாம். அது வந்து இந்த கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாத்தையுமே சீர்படுத்திடும். அப்புறம் பெண்களுக்கு அந்த எலும்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த முகத்தில் முகப்பரு வருது, முகம் சுருங்கி போகுது, வயசான பிறகு முகம் சுருங்கி போயிடுது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இந்த மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால நம்ம பாதுகாத்துக்கலாம் நம்மள. இந்த ஒரு பழத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தியா, இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சு. ஆமாம், எங்கன்னா ஒரு சீர்வரிசை அந்த மாதிரி வைக்கும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம காசு கொடுத்து வைக்க வாங்க மாட்டேங்க, ஊசியில் கிடச்சா தான் உண்டு. இனிமேல் தினமும் மாதுளம்பழம் நான் சாப்பிட்றேன். டெய்லி 1 hour சாப்பிட்றேன், காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றேன். நல்ல முடிவு எடுத்துருக்கீங்க. இதில் வந்து விட்டமின் சி, விட்டமின் கே, மெக்னீஷியம், இரும்பு சத்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். என்ன நண்பர்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மாதுளம்பழம் வாங்கி கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க.